அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்பிய நமக. ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அதுடைய குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையானதும் அனைத்து வதங்களையும் வாதி வழங்கக்கூடியதுமான முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய குமாரஸ்தவத்தினுடைய 8வது திருநாமத்தை நம்ம சிந்திக்க உள்ளோம். 8வது திருநாமம் அப்படின்றது ஓம் சுபநிதி பதையே நமோ நமக அப்படின்னு சொல்லக்கூடியது. சுபநிதி அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள், அதாவது திருமணம், உத்தியோகம் மற்றும் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடியதாக அமைக்கக்கூடிய இந்த சொல் சுப நிதிகளினுடைய தலைவனுக்கு, அதாவது பதையே அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் பொருள்படுது. சுப நிதிகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த சுபநிதிகள் அனைத்துக்குமே மகுடம் சூட்டியது போல முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது அப்படின்றது தான் முக்தி செல்வம் அப்படின்றது. அந்த முக்தி அப்படின்றது ஒருவருக்கு கிடைத்து விட்டது அப்படின்னா இந்த எந்த நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவருக்கு அது பேரின்பத்தை தந்து விடாது. அந்த முக்தி ஒன்றை மட்டுமே, பிறவியில்லா இந்த பெருமோட்சத்தை மட்டுமே நம்ம சிந்திக்கக்கூடிய வகையில் நம்ம இறைவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்றத சுவாமிகளினுடைய உட்கருத்து. அதனால் சுவாமிகள் இதனை சுபநிதி வதையே நமோ நமக. ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த சுபநிதி வதையே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமத்தை முருகப்பெருமானை நினைத்து அனுதினமும் நம்ம பாராயணம் செய்யும் பொழுது அவரவர் வாழ்க்கையில் அந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது தங்கு தடையின்றி மிகவும் சிறப்பாக நடைபெறும். மேலும் பெருமானுடைய அந்த அற்புதமான கருணை அப்படின்றது முக்தியாக நமக்கு வரமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த திருநாமங்களை தினசரியே நம்ம சொல்லும் பொழுது ஒரு தவத்தை செய்ததற்கான பலனையும் நமக்கு கொடுக்கும். அதனால் இதை அனைவரும் படித்து பாராயணம் செய்யக்கூடிய வகையில் கேட்டுக்கொள்ள